ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्त्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु सधर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயம். அதில் 2வது செக்ஷனில் இருக்கிறோம். இதில் பார்த்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது பகுதி நாம் 3வது மந்திரத்துக்கு வரணும். சிருஷ்டியினுடைய தொடக்கம் இந்த இடத்துல ஆரம்பம் பார்த்தோம். சிருஷ்டியை பற்றி ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸு எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் பாவனை இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாய்க்கணும். சிருஷ்டியை பற்றி படிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப சத்தியமான ஒன்று. அதை பற்றி இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அது வேதாந்தத்துக்கு நம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக படிக்கணும். ஏன் சிருஷ்டிங்கிறது என்னது? மித்தியா. ஸோ ஒரு தடஸ்த லட்சணமாக இறைவனை புரிந்து கொள்வதற்கு தடஸ்த லட்சணமாக பிரம்ம தத்துவத்துக்கு 2 டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஸ்வரூப லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது மூலியமாக நீங்க பிரம்மனை புரிஞ்சுக்கலாம். தடஸ்த லட்சணங்கிறது நான் இன்டென்சிட்டிக் ஆக்ட், அதோட சொரூபம் அல்லாமல் இருக்கிற தத்துவத்தை வச்சு உலகம் நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியறதுனால அதை வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரம்ம விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் சிருஷ்டிய படிக்கிறதே. ஆனா அந்த சிருஷ்டி படிக்கும் போது வர இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஆசையா இருக்கும் அதை பத்தி கத்துக்கிற வரைக்கும். அதாவது பிரம்ம தத்துவத்தை கற்றுக்கொள்வதை விட இந்த சிருஷ்டி கிரமத்தை படிக்கும் போது மனம் ரொம்ப ஈர்க்கும். ஏன்னா அது கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்ச விஷயமா ஈஸியா புரியும். அவ்வளவுதான். பிரம்ம தத்துவத்தை நான் சத்தியம் ஞானம் அனந்தம் விளக்குறத விட இந்த பஞ்சபூதங்கள், சூக்ஷ்மபூதம், ஸ்தூலபூதம், பஞ்சீகரணம், இதுல இருந்து சரீரங்கள், இதெல்லாம் சொல்லும் போது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சாஸ்திரம் பேசுறதுனால அது ஈஸியா புரியறதுனால இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்? ஒரே வேர்டு, அது மித்தியா. அப்புறம் ஏங்க சாஸ்திரம் பேசுது? அட உன் கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச விஷயம் இந்த உலகம் தானே. அந்த உலகத்துக்கு உலகத்தை படிச்சு சொல்லி அதுதான் சிருஷ்டி வரும். அதுக்கு ஆதாரமாக யார் இருக்குன்னு சொல்றது பேர் என்னது? தடஸ்த லட்சணம் மூலியமாக பிரம்மனை புரிந்து கொள். இறைவன் நமக்காக இறங்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரு கீழே இறங்கி சிருஷ்டியை பத்தி பேசுறாரு. எதை விளக்குறக்காக இப்ப சிருஷ்டி இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல எடுத்திருக்கிறாரு? ஏக விஞ்ஞானேன. மறந்துடப்படாத மாதிரி வார்த்தைகள்லாம். எந்த ஒன்றை அறிந்தா சர்வம் விஞ்ஞானம் பவத்தி, அந்த டாபிக் எடுத்துக்கிட்டாரு. அதை விளக்குவதற்காக என்ன சொல்றாரு? மித்தியா பத்தி உலகத்தை பத்தி பேசுறாரே தவிர இறைவனுடைய உலகம் உண்மை என்பதை நிலைநாட்டுவதற்காகவோ அவர் என்ன பேசல. சிருஷ்டி எதுக்காக பேசல? இந்த உலகம் உண்மைங்கிற நிலைநாட்டுவதற்காகவோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காகவோ இறைவன் சொல்லல.
நம்ம புரிஞ்சுக்குங்கிறதுக்காக கீழே இறங்கி வர்றாரு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க வேதாந்திக் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த தெளிவுபடுத்த விட வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேரு இந்த சிருஷ்டியில காமிக்கிறத நல்லா புரியறதுனால அதுல டவுட் கேட்கறதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே ஏதாவது டவுட் கேட்கறனாங்க நான் ஒண்ணுமே புரியாத விஷயத்துல கேட்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சு புரியாம இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நிறைய டவுட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், கிளாஸ்ல சிருஷ்டி கிளாஸ்ல அதிக கவனத்தை கொடுத்து வகுப்புகள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறத விட, ஏன்னா அது மித்தியா, அது பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷத்துலயும் சிருஷ்டி ஒரே மாதிரி பேசுறது கிடையாது. முதல்ல 3 பூதங்களை பத்தி சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது, 5 பூதங்களை பத்தி பேசுறது இல்ல. மற்ற பல உபனிஷத்துக்களை 5 பூதங்களை பத்தி பேசுது. இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வருது? இந்த மாதிரி எண்ணங்கள் அவசியமற்றது. மித்தியா பத்தி விளக்குறக்கு அது அவ்வளவு நம்ம எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மத்தை பற்றி பேசும்போது நல்ல இன்ட்ரெஸ்டாக புரியும். கர்ம பலன், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க, இவங்களுக்கு ஏன் கஷ்டம், இந்த மாதிரி விஷயத்து கர்மமாகட்டும், கர்ம பலனாகட்டும், பாப்பமாகட்டும், புண்ணியமாகட்டும், சிருஷ்டியாகட்டும், இதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் முயற்சி அவசியமற்றது. இட் இஸ் ஈஸ்வராஸ் நெட்வொர்க். அதுக்குள்ள போய் நாம எதையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. காரணத்தை தேடாதீர்கள். we cannot understand ஈஸ்வரா சிருஷ்டியாகட்டும், கர்ம பலனாகட்டும், கர்மமாகட்டும், பாப்ப புண்ணியங்களாகட்டும் புரிந்து கொள்ள முதல்ல தெளிவாய்க்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே சுப்பிரமணிய வீட்டர்ல காக்கையை புரிஞ்சுக்கிறது அடுத்த தடவை வந்தா காக்காயை தேடுறக்காக அல்ல. ஃபர்ஸ்ட் தடவை புரியறதுக்கு சுப்பிரமணிய வீட்டுல காக்காக்கு வந்திருக்குன்னு சொல்றோம். அப்படிங்கும் போது அடுத்த தடவை எங்கேயே இருந்துக்க கூடாது, காக்காயிலேயே இருக்க கூடாது. நமக்கு தாத்பரியம் சுப்பிரமணியர் வீடு, அங்க மேல உட்காந்துருக்கிற காக்காய் இல்ல. இந்த காக்காயை போன்றது இந்த உலகம், கர்மா, கர்மா பிளான், பூர்வ ஜென்மம், நெக்ஸ்ட் ஜென்மம், என்ன சொல்றது, அந்த டிராவல், கதி, இறந்ததுக்கு அப்புறம் போற டிராவல், இதெல்லாம் ஒரு அறிவு இருந்தா போதும். 100% அறிவை தேட வேண்டாம். இறைவனை ஓப்பனா சொல்லிட்டார், நீ அங்க தேடாத, ஏன்னா உன்னால அதை புரிஞ்சுக்க கிரேட் நெட்வொர்க் ஆஃப் ஈஸ்வரா. So don't spend most of the time in searching the answers for this questions. எது கர்மா, கர்ம பலன், ஜென்ம, பூர்வ ஜென்ம, பிராரப்தம், கர்மம்னு எல்லாமே சஞ்சிதம், பிராரப்தம். ஆனா அதை பற்றின அறிவு வேணும், ஓரளவுக்கு இருந்தா போதும். அந்த அறிவு எதுக்கு கொடுக்குது சாஸ்திரம்னா, நீ பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் தான் நம்மளுடைய கோல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கர்மத்தை பத்தியோ, பூர்வ ஜென்மத்தை பத்தியோ, கதியை பத்தியோ, கிரமமுக்தியை பத்தியோ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். இது முதல்ல தெளிவாயிட்டு இப்ப நம்ம எங்க போலாம், மந்திரத்துக்குள்ள போலாம். ஏன்னா நிறைய பேரு யூஸ்வலா இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எதை விட்டுறது, எண்ணெயாட்ட போயிட்டு எண்ணெய் கடையிலே விட்டுட்டு புண்ணாக்கு தூக்கிட்டு வந்துடுறது. எனக்கு இதை பத்தி தெரியும், எனக்கு இதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, இதெல்லாம் மித்தியா. ஆனா தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த மித்யா பற்றிய ஞானம் அவசியம். இல்லைன்னு சொல்ல, மிக மிக அவசியம். பட் இதுலயே நம்மளுடைய பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, எப்படி இறைவனை எல்லாமே மித்யா. நம்மளுடைய கோல் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்போ அது என்னட்டைக்கு எடுக்குது, ஃபர்ஸ்ட் ஆத்மாவை பற்றிய தொம்பதம் விளக்கத்தை கொடுத்து, தத்பதத்தை கொடுத்து, தத்துவமசிங்கிற அது சத்தியம் ஞானம் அனந்தத்தை ரீச் ஆகிறதான் கோல் ஆஃப் வேதாந்தா. இறைவன் அதற்காகத்தான் உபனிஷத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இத தெளிவோட நம்ம எங்க போலப்பா, சிருஷ்டிக்குள்ள போலாம். ஏன்னா சில பேர் அந்த சிருஷ்டியில என்ன ஆயிடுறோம், மூழ்கி விடுவோம். அதுல டவுட்டு. அந்த கிளாஸ்ல இப்ப சிருஷ்டி பத்தி ஒரு 20% 30% பேசியிருப்போம். பிரம்மத்தை பத்தின ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் ஒரு 10% 20% பேலன்ஸ் பண்ணி பேசும்போது, இதை அப்படியே விட்டுட்டு நமக்கு எந்த ஏரியா புரியுதோ அதுல இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலான்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். எது புரியுதோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா எந்த உபனிஷத்தும் முழுமையாகவோ ஒரு ஒழுங்காகவோ சிருஷ்டியை பத்தி பேசல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்திலேயே 3 பூதங்கள் தான் சிருஷ்டியே பேசப்படுது. மற்ற 2 பூதங்களையும் நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா மித்தியா. நீங்க மித்தியாவுக்கு என்ன டெபினிஷன் கொடுத்தீங்கனாலுமே, தூரத்தில் தெரிகிற
கயிற்றை பாம்பா பார்த்துட்டு அந்த பாம்புக்கு நீங்க என்னதான் டெஃபினேஷன் கொடுத்தாலும் அது அந்த பாம்புக்கு போகாது. எங்க போகுது? நீங்க என்ன சொன்னீங்கனாலும், எங்க 5 அடி நீளங்க நான் பார்த்த பாம்பு, கட்டு கட்டா இருந்ததுங்க நான் பார்த்த பாம்பு, கருப்பு கலரா இருந்ததுங்க, முன்னால 2 கண்ணு தெரிஞ்சதுங்க, எதையோ ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் யாருக்கு போகுது? கயிறு. கயிற்றைத்தான் நீங்க அப்படி பார்த்துட்டு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேற கொடுத்துட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? அதனால நாம இந்த சிருஷ்டியில நாம ஒரு ஒழுக்கத்தையோ ஒரு முறையானதையோ உபனிஷத்துல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாருங்க, இப்ப நம்ம சிருஷ்டியில என்ன படிச்சோம்? 4 ஸ்டேஜஸ் பார்த்தோமா? இன்னும் அடுத்த இந்த உபனிஷத்துல, ஏன்னா எல்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கனால அப்படியே நம்ம கிட்ட விளையாட உபனிஷத்து எப்படி தெரியுங்களா? இப்ப நாம என்ன படுத்தோம்? 4 ஸ்டேஜஸ் ஆஃப் சிருஷ்டி பார்த்தோமா? மறந்துடக்கூடாது. சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, அப்புறம் அதுல இருந்து வந்த பௌத்திக, சூக்ஷ்ம பௌத்திக சிருஷ்டி, இந்திரியங்கள், சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி, அதுக்கப்புறம் பஞ்சீகரணம், அதுக்கப்புறம் அந்த பஞ்சீகரணங்கள் விட்டு அதுக்கடுத்து என்ன வரும்? ஸ்தூல பூதங்கள், ஸ்தூல பூத சிருஷ்டி. பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்தூல பூத சிருஷ்டி. அந்த பூதங்கள் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஸ்தூல. அப்படிதானே? இதான ஆர்டர். இங்க அந்த ஆர்டர் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன கடைசி. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எதை பத்தி பேசுது? ஸ்தூல சரீரத்தை தான் முதல்ல பேசுது. சாந்தோக்கிய உபனிஷத் எடுத்தோன்ன பேசுறது ஸ்தூல சரீர சிருஷ்டி. ஏங்க ஆர்டர் வர வேண்டாமாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லித்தான் இறைவன் எனக்கு இது சொல்லணும். எனக்கே நானே ததுப்பி புரியாம உட்கார்ந்துருக்கிறேன். எடுத்தோன்னா உபனிஷத்து இப்படி குழப்புதே. அப்படியே இல்லை, இறைவன் நம்மிடம் விளையாடி பார்க்கிறார். தரவா இருக்கியா? ஏன்னா சாந்தோக்கி நம்ம எங்க முடிச்சு வந்திருக்கிறோம்? தத்துவ போதம் முடிச்சு, முண்டப்ப முடிச்சு, கட்டவை முடிச்சு சாந்தோக்கியில உட்காந்துட்டு எனக்கு இந்த 4மே தக்கணத்தைனா அப்ப என்ன பண்ணியா? உங்களுக்கு படம் போட்டு காமிட்டுற. நீ இன்னும் தெளிவில போய் திருப்பி எதை படி? இன்னொரு தடவை முண்டக்கத்தை படி, தத்துவ போதத்தை இன்னொரு தடவை படிச்சுட்டு நீ வான்னு அர்த்தம். இறைவன் நம்மிடம் விளையாடுகிறார். ஃபார் ஹூம் சேக்? ஃபார் நாட் ஹிஸ் சேக். நம்மளுடைய சேக்குக்காக தெளிவாயே இருக்கிறியா அப்படின்னு குழப்பறக்காகவே அவர் என்ன பண்றாரு? எடுத்தோன்ன ஸ்தூல சரீர பூதம் இல்லைங்க, சரீர சிருஷ்டி. அப்புறம் டக்குன்னு மேல அதை பேசிட்டு அப்படியே விட மாட்டாரு. அடுத்து எங்க போறாரு? சூக்ஷ்ம பூத, அப்புறம் ஸ்தூல பூத, அப்படி மாத்தி தான் சாந்தோக்கிய உபனிஷத்துல சிருஷ்டி வருது. ஐயோ, முறையில்லை, ஒழுக்கமில்லை, இறைவன் இப்படி பேசுறானே. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கும் போது இதை எதுக்கு இப்படி இவ்வளவு கஷ்டம் எதுக்கு படுறதாலும் தத்துவ போதத்துல சிருஷ்டி பத்தி படிச்சிட்டோம் இல்ல, அப்படியல்ல, நீ தெளிவா இருக்கிறியா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக சாந்தோக்கிய உபனிஷத்துல சிருஷ்டியை பத்தி லைட்டா தொட்டுட்டு அவர் கான்செப்டுக்கு, மெயின் கான்செப்டுக்கு போயிடுவார். அதிகம் இதுல வர இந்த ஒரே ஒரு 2வது செக்ஷன் மட்டும்தான், 3rd செக்ஷன். அப்புறம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மேட்டருக்கு போயிடுவார். இது முதல்ல தெளிவாயிக்கணும். இப்ப நாம படிக்க வேண்டிய மந்திரம் 4வது மந்திரம். இல்ல, 3வது மந்திரம் மீனிங் வேற கொடுக்கல. 3வது பார்த்துக்கலாம். ததைக்ஷத மீனிங் எழுதிக்கலாம். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதே தத்தேஜோ அசுஜத தத்தேஜ ஐக்ஷத. நான் சொல்லும்போது அந்த இடத்துல கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா சாண்டிங் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எப்படி? ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி தத்தேஜஹ அசுஜத தத்தேஜஹ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி ததபோ ததபக அசுஜத தஸ்மாத் யத்ர க்வச சோச்சதி ஸ்வேததேவா புருஷக தேஜஸ ஏவ ததத்யாபோ ஜாயந்தே. மீனிங் தத்து ஐக்ஷத. ஃபர்ஸ்ட் வேர்டு ததைக்ஷத. எப்படி பிரிக்கணும்? தத்து ஐக்ஷத, இறைவன் சிந்தித்தார், ஆலோசனை செய்தார். என்னென்ன? பகுஸ்யாம் பிரஜா ஏதி. அதுதான் கோடு போட சொன்னேன். அதோட கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட அந்த வேர்டு அப்படி மீனிங் கொடுப்பேன். என்ன இறைவன் சிந்தித்தார்? பகு பலவாக, சியாம் ஆவேனாக, பிரஜா ஏய பிறப்பேனாக.
பகு பலவாக ஸ்யாம் ஆவேனாக பிரஜாயேய பிறப்பேனாக. இதோட ஒரு தண்டம் போட்டுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் முடியுது. இறைவன் நினைக்கிறாரு, சிந்தித்தார் போது நிமித்த காரணம், பிரஜாயேயங்கிறது என்ன அர்த்தம்? உபாதான காரணம் அப்படிங்கிறது நான் தான் நிமித்த காரணம், நான் தான் உபாதான காரணங்கிறத சொல்றாரு. தத்து திருப்பி அவர் என்ன பண்ணாராமா? ஃபர்ஸ்ட் தேஜக அஸ்ருஜத. தத்து அந்த இறைவன், தேஜக அக்னி. நாம் என்ன படிச்சிருப்போம்? ஆகாசம், வாயு, அப்புறம் தான் அக்னி. ஆனா அது ரெண்டையும் சேர்த்து இங்க புரிஞ்சுக்கணும். அக்னியை அஸ்ருஜத படைத்தார். ஃபர்ஸ்ட் அக்னியை படைக்கிறார். அஸ்ருஜத பாஸ்ட் டென்ஸ், ஸ்ருஜம்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ், அஸ்ருஜத ஆ போட்ட பாஸ்ட் டென்ஸ். தத்து திருப்பி அந்த தேஜகா. இது ஒரு கன்ஃபியூசிங்கான இடம், இதை இப்பவே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த தேஜக அக்னி ஐக்ஷத சிந்தித்தது. தத்து அந்த தேஜகா ஐக்ஷத ஆலோசித்தது. எப்படிங்க? அக்னி ஜடம், அதை எப்படிங்க ஆலோசனை பண்ணும்? நம்ம பக்கத்தில் இருக்கிற செல்போன் ஆலோசனை பண்ணுமா? இந்த புக்கு ஆலோசனை பண்ணுமா? நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் கண்டுபிடிக்கணும். முரண்படுதா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற பேனா ஆலோசனை ஐக்ஷதை பண்ணுமா? எப்படி? அப்ப அக்னி வீட்டுல தான் அக்னி இருக்குது, அது ஐக்ஷதை ஆலோசித்து அங்கிருந்து பறந்து வந்து நம்மளை சுடுமா? இவங்களை சுட்டு வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்து அங்கிருந்து வந்து அடுப்புலேருந்து வந்து நம்ம கையில விழுந்து எதுவுமே நடக்கிறது இல்லையே. ஏன் நான் பார்க்குற அக்னினால எதையுமே சிந்திக்கிற சக்தி இருக்கிற மாதிரி தெரியலையே. இது சூக்ஷ்ம பூதங்க, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம பூத சிருஷ்டி சொல்லிட்டு இருக்காரு. அது முதல்ல பாருங்க சொல்லவே இல்லை. சூக்ஷ்மம் படைக்க நாமளே என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறாரு? சூக்ஷ்ம அக்னி. சரி, கண்ணுக்கு தெரியாத அக்னி தான் யோசனை. கண்ணுக்கு தெரிஞ்ச அக்னினாலேயே யோசனை பண்ண முடியாது போது கண்ணுக்கு தெரியாத அக்னி மட்டும் எப்படி யோசனை பண்ண போகுது? அப்புறம் எப்படி இப்படி சொல்றாரு? அப்ப என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நாம பிரம்மனை அக்னியாக இருக்கிறார். அந்த பிரம்ம தத்துவம் தான் அக்னி. அப்பதான் என்ன புரியும்? அந்த அக்னி சிந்தித்தது. பிரம்ம தத்துவம் அக்னியாக இருக்கிற பிரம்ம தத்துவம், உபாதான காரணம். இறைவன் அக்னியாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் என்ன பண்றாரு? ஐக்ஷதனா நமக்கு புரியும். ஓ சரி, ஓகே, சிந்தித்தது. அந்த அக்னி ஐக்ஷத என்னன்னு அப்பாக தண்ணீரை, அடுத்து எதை படைக்கணும்? அக்னி என்ன நினைக்குதான்? தண்ணீரை படைக்கணும். தண்ணீரை படைக்கணும்னு நினைச்சுதான். என்ன நினைச்சுதான் அந்த அக்னி? அடுத்தது நான் தண்ணி அப்படின்னா இறைவன் அக்னியாக இருக்கிற இறைவன் நான் தண்ணீராக ஆவேனாக என்று ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா சிந்தித்தல், அப்புறம் தான் படைத்தல். ரெண்டு ப்ராசஸ் வரும். முதல்ல நீங்க பானை குயவன் படைக்கிறாருன்னா மனசுல அவர் சிந்திப்பார், இன்னைக்கு என்ன பானை எவ்வளவு அப்படிங்கறது சிந்திப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். படைப்புங்கிறது முதல்ல எங்க நடக்கும்? சூக்ஷ்மத்துலதான், குயவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துலதான் படைப்பு நடக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியில அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்தூலமா ஒரு பானையை படைக்கிறாரா இல்லையா? அதை போல இறைவன் மனதில் ஐக்ஷத என்னன்னு அக்னி. அந்த அக்னி என்ன பண்ணுச்சா? நான் நீரை ஆப்பக படைப்பேனாக. இது எப்படிங்க? நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம்னா அக்னிய நீ தண்ணி ஊத்தினா அது அலைஞ்சு போயிடும். அக்னி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் நீர் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன வருது? அக்னி நீரை படைக்குது. புரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க நினைப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு அவரே உதாரணம் கொடுக்கிறாரு. தஸ்மாத்து, அதனால்தான் எது எதை படைக்குது? அக்னி நீரை படைக்குது. அதனாலதான் எத்திர கொச்ச
எப்பொழுதெல்லாம் எந்த இடத்துல அக்னியிலிருந்து நீர் வருதுன்னு உதாரணம் கொடுக்கிறார். புருஷகா மனிதன், சோச்சதி வருந்துகிறானோ, மனதளவில் வருத்தம், கண்களில் நீர். மனதளவில் வருத்தம் என்பது மனம் என்னாச்சு, சூடாகி அந்த சூடிலிருந்து என்ன வருது, சூடான கண்ணீர் வெளியில் வருதா இல்லையா? அப்ப அக்னியிலிருந்து நீர் வருதா இல்லையா? எஸ், அது மாதிரிதாங்கிற உதாரணம் கொடுக்குறார். ஏன்னா இந்த தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது கடினம். எப்படி அக்னியிலிருந்து எப்படிங்க நீர் வரும் அப்படின்னா வருது, உடம்புலயே அதெல்லாம் நடக்குதே. அதே மாதிரி மனம் சோச்சத்தினா வருந்துதல்ங்கிறது மனதளவில், சோச்சங்கிறது வருத்தம்ங்கிறது எங்க வரும், மனதளவில் வரத்த சோச்சத்தி. அல்லது இன்னும் 2வது எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒன்னு சொல்லிட்டேன், உனக்கு புரியலையா, வா 2வது உதாரணம் கொடுக்குறேன். எது, வா. அல்லது ஸ்வேதத்தே கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது, அது இந்த வெய்ய காலத்துல சொல்லவே வேண்டாம். நெத்தியிலிருந்து வந்த வியர்வை கண்ணுக்குள்ள போய் கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வியர்க்கதை நம்ம பார்க்கிறோம். தொடச்சு உள்ளினா என்ன, கண்ணுக்குள்ளே போயிடும் அந்த வியர்வை. சோ அந்த உழைக்கும் போது தத்து அடுத்த வேர்டு, அப்பொழுது என்ன நடக்குது, தேஜக ஏவ, அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு, அக்னி. அதில் அக்னியிலிருந்து வியர்வை வருதா, வியர்வை என்ன, ஆப்பக. தேஜக ஏவ, அக்னியிலிருந்து, ஆப்பக தண்ணீர், அதிஜாயந்தே வருகிறது. ரெண்டு உதாரணம் கொடுத்து நமக்கு அதை விளக்குறார். எப்படி அக்னியிலிருந்து நீர் வருவது சாத்தியம். அது உடல்ல மனதளவிலும் உடலளவிலும் நீ நடக்கிறத டெய்லி பார்க்குற, அந்த மாதிரி தான் அக்னியிலிருந்து என்ன வந்தது, நீர் தத்துவம் சூக்ஷ்மம்னு புரிஞ்சுக்கணும். நாம் என்ன ஸ்தூலத்துக்கு போகலப்பா, சூக்ஷ்ம அக்னியிலிருந்து சூக்ஷ்மமான நீர் தத்துவம் உண்டானது. இப்போ பகுஸ்யாயாம பிரஜாயே ஏத்தி, அதை பற்றி ஒரு விசாரம் செய்துட்டு நம்ம அடுத்த மந்திரத்துல போக முடியும். பகுஸ்யாம பலவாக ஆவேனாக என்று இறைவன் சிந்தித்தார். அந்த வேர்டு எடுத்துக்கிறோம். பலவாக ஆகுதல் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க ஒரு கரும்பு எடுக்கிறீங்க, அதை பலவாக வெட்டுறீங்க, திருப்பி அங்க என்ன இருக்காது, முழுமையான கரும்பு நம்ம அங்க பார்க்க முடியாது. தன்னுடைய இதே என்ன ஆயிரும், அந்த கரும்பு இழந்து விடும். ஒரு மாம்பழம் பகுசியாயாம என்ன ஆகும், திருப்பிலாம் முழுசான மாம்பழத்தை நம்ம, அப்ப இறைவன் பலவா மாறிட்டார்னா இறைவன் காணாம போயிடுவாரா? என்ன சொல்றாரு, கரும்பாக ஒற்றை கரும்பாக இருந்த நான் பலவாக ஆவேனாக, நான் தான் உபாதான காரணம், நான் தான் நிமித்த, நானே வெட்டிக்கிறேன், கரும்பு வெட்ட வேண்டியதில்லை, நானே என்ன பண்ணிக்குவேன், வெட்டிக்குவேன், பழசா ஆயிடுவேன். அப்ப இறைவன் என்னானாரு, காணாம போயிடுவாரா? முழுமையான கரும்பு நம்ம எங்க பாக்குறது, அந்த கரும்பை வெற்றி பெற்ற அவ்வளவுதான், முழுமையான கரும்பு நம்மளால பார்க்க முடியுது இல்ல. அப்ப இறைவன் காணாமல போயிடுவாரா? டவுட் வரணும். பகுசியாயாம பிரஜாயே ஏத்தி, உபாதான காரணமா சொல்றாரு, நிமித்த காரணங்கிறது புரிஞ்சுக்கிறது ஈஸி. குயவனா இருந்து பானை படைச்சார், ஓகே ஓகே, நானே பலவாக மாறினேன் அப்படிங்கிறத தெளிவு பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம களிமண் எடுத்துக்கலாம். இப்ப எது பலவாச்சுங்கிற கேள்வி. சத்து பலவாகிறதா, படைக்கும் போது இன்னொன்னு என்ன, மாயா பலவாகிறதா? ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, நான் பலவாகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ பலவிதமாக ஆகிறேன், அதுதான் பலவாகிறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சத்து, நம்ம எந்த விசாரத்துக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போறோம், டெக்னிக்கல் இது, சத்து என்கிற விஷயம் பலவாக மாறுதா, அல்லது மாயா பலவிதமாக மாறுகிறதா? இப்போ ஒரு உதாரணத்தை வச்சு புரிஞ்சு நான் போல. இப்ப களிமண் எடுக்கிறீங்க, இப்ப களிமண் பலவாக ஆகணும் அப்படின்னு யோசிக்குது. ஏன்னா இந்த இடத்துல களிமண்ணே தானே உபாதான காரணம் மாதிரி தானே இறைவன் சொல்றாரு, நானே தான் உபாதான காரணம், நானே தான் நிமித்த காரணம். அப்போ ஒரு கற்பனை. இப்ப
இப்ப களிமண் என்ன சிந்திக்கிற சக்தி இருக்கிறதா வச்சுக்கோங்க, ஒரு கற்பனைக்கு. அப்ப அது என்ன பண்ணுதாமா களிமண், நான் பல வகையாக ஆவேனாக என்று யோசித்தது என்னாச்சு, பல பானைகளாக மாறிவிட்டது. இதுல எது பலவாச்சு? களிமண் பலவாக மாறுச்சா? யோசனை பண்ணி பார்த்தா களிமண் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவது, தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வது இல்லை. களிமண் அப்படியேதான் இருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, களிமண்ணுக்குள்ள நாம ரூபங்கிற ஒரு சக்தி உள்ள இருந்திருக்குது. அது அவ்யக்தமாக இருந்தது. களிமண் நினைச்சொன்ன அந்த நாம ரூபங்கள் வியக்தத்துக்கு வந்துருச்சு. இது மட்டும்தான் நடந்திருக்கு. களிமண் பல களிமண்ணாக மாறவில்லை. களிமண் நம்பர் A, களிமண் நம்பர் 1, களிமண் நம்பர் 2, களிமண் நம்பர் 3 அப்படியே அங்க மாறிச்சு. களிமண் நம்பர் 4, களிமண் நம்பர் 5 அப்படி பலவா அரிச்சா என்ன? களிமண் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதே களிமண் அப்படியே தான் இருக்குது. அப்ப என்ன நடந்தது? களிமண்ணுக்குள் இருக்கிற நாம ரூபம் என்கின்ற ஒரு சக்தி. இதுதாங்க துவைதீஸ்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு கான்செப்ட். அத்வைத பாதையில் இருக்கிறவங்க புரிந்து கொள்வதற்கு கடினமான இடம் அப்படின்னா இந்த ஒண்ணுதான். இதை கரெக்டா புரிஞ்சுட்டா அத்வைதம் ரொம்ப ஈஸி, சுச்சு பீஸ்லாம். எப்போ நாம் களிமண்ணுக்குள் இருக்கிற உள்ள என்ன இருக்குது? நாமம் ரூபம்ங்கிற சக்தி இருந்திருக்கு. அது களிமண் நினைக்கிற வரைக்கும் அவ்யக்தமா இருந்தது. இப்ப கற்பனை நம்ம கதை பிரகாரம் அது நினைச்சொன்ன என்ன ஆயிடுச்சு? பலவாக மாறுச்சு. சோ பல பானைகள் தான் வந்ததே தவிர பல களிமண்ணு வல்ல. களிமண் நம்பர் 1, களிமண் நம்பர் 2, களிமண் நம்பர் 3 வல்ல. பானை நம்பர் 1, பானை நம்பர் 2, பானை நம்பர் 3 ஆயிடுச்சு. அப்ப போய் நீங்க களிமண் சொல்லக்கூடாது. கடையில போய் எனக்கு களிமண் ஒன்று கொடுங்கன்னு கேட்போம். பானை கடையில போய் பானை கொடுன்னு தான் கேட்பீங்க. சோ அவ்யக்தமாக இருந்தது. எது பலவாக ஆனதப்ப? பகுசியாயாம நாம ரூபா. அதுதான் என்னது? மாயா. அதுதான் என்ன ஆயிடுச்சு? உள்ள அவ்யக்தமாக இருந்தது. நாம ரூபம் தான் என்ன இருக்குது? பானை 1, பானை 2, பானை 3, பானை 4, பானை 5. இந்த இடம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. களிமண்ணு பலவாக வெள்ளை எழுதி ரெட்லிங்ல நல்லா கட்டம் போட்டு வச்சுக்குங்க. களிமண்ணு பலவாகவில்லை, அது அப்படியே தான் இருக்குது. பானை தான் என்ன இருக்குது? பலவாக தோன்றி இருக்கிறது. சோ களிமண் என்ன ஆகல? எந்த விதமான தோற்றத்துக்கோ மாற்றத்திற்கோ அழிவுக்கோ களிமண் உட்படவில்லை. தோன்றவும் இல்லை, புதுசா மாற்றமும் ஏற்படுத்தல. கடைசியில் அது அழிவையும் அது தோற்றமே இல்லாத ஒண்ணுக்கு மாற்றமே ஏது? மாற்றம் இல்லாததுக்கு அழிவேது? சோ களிமண்ணுக்கு என்ன கிடையாது? தோற்றமும் கிடையாது. அந்த உதாரணத்துல கற்பனையில தோற்றமும் கிடையாது, மாற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. களிமண் களிமண்ணாகவே அப்படியே கம்முன்னு இருக்கு. அப்ப எது பலவாக மாறுச்சு? நாம ரூபா. இதுதான் வந்துங்க அத்வைதத்துல ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய கருத்து. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? ஒரே லைன் சொல்லிட்டாரு அவர் பாட்டுக்கு. பகுசியாயாம நான் சிந்திச்சேன், பலவாக மாறிட்டேன். அப்ப இறைவன் கரும்பாட்டை வெட்டி போட்டுட்டேன். அப்புறம் இறைவன் எனக்கு முழு கரும்பு எங்கீங்க தேடுறது? அது பக்கத்து இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏங்க வேற கரும்பு இருக்குன்னு அந்த கருமை மட்டும் சிந்திக்கணும். பழசா வெட்டி போட்டுட்டு முழு கரும்பு எங்க போய் பாக்குறது? அப்ப இறைவன் வெட்டுப்பட்டுட்டார்னா இறைவன் காணாம போயிடுவாரே. முழு கரும்பு எங்க பாக்குறது? அந்த மாதிரி அல்ல, அந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. சத்து பலவாக தோன்றியதாக கூறுதானம். ஆனா வார்த்தை எப்படிதான் சொல்லுது? நான் பலவாக மாறினேன், மாயா. அப்போ நான் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்றார்? அடுத்த கேள்வி. மாயா பலவாக மாறிச்சு இறைவன் சொல்ல வேண்டியதானே? நாம ரூபங்கள் சொல்ல வேண்டியதாங்க. ஏங்க இறைவன் என்னை போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றாரு? சிந்திக்கிறக்காக. அப்ப நான் பலவாக ஆவணனா என்ன சொல்றாரு? 3 காரணம் எடுத்துக்கலாம். மாயை என்னை தவிர்த்து வேறல்லங்கிறக்காக அவர் இப்படி சொல்றாரு. 3 காரணம். மாயா தானா ஏன் மாயா பலவாக ஆறுச்சுன்னு ஏன் இறைவன் கூறல? 3 ரீசன்ஸ் இருக்கு. நான் பலவாக ஆகுனேங்கிறது கூட நம்ம குரு சாஸ்திரத்தின் மூலியமாக விளக்கம் கொடுத்து புரிஞ்சுக்கலாங்க. இப்ப நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நோ டவுட் இன் தட். ஆனா மாயா பலவாக என்ன பண்ண முடியாது, நம்மளால புரிந்து கொள்ள முடியாது.
ஏன் மாயா என்னது? ஃபர்ஸ்ட் மாயா பழமா முடியாது, ஜடம். அது எப்படிங்க பழசா மாறு? நான் தான் சொன்னேன், இங்க இருக்கிற நோட்டு நான் பழவாக ஆகிறேன் என்று சிந்தித்து பழவா ஆயிடுச்சுன்னா எப்படிங்க நம்ம மறுபடியும் உபனிஷத் படிக்கிறது? உபனிஷத் புக்கு கையில் வச்சிருக்கோம், நான் பழவாக ஆகிறேன்னு பேச்சு பேச்ச பிரிஞ்சு போச்சுன்னா how can you read? It is not all practical. ஆனா இறைவன் சொல்றாரே, அக்னி பழவாக பகுசியாயாமன்னு நினைக்குது, அடுத்து தண்ணீரை படைச்சதுடா. அக்னி எப்படி ஜடம் தண்ணீரை படைச்சது? நான் அங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன் மாயாங்கிறது ஏன் அவர் சொல்லல? மாயா பழவா ஆகுச்சுன்னு ஏன் சொல்லலினா? மாயா ஜட புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டாருன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. சோ மாயா ஜடம், அது ஜடத்துவம், அதற்கு எந்த சக்தியும் அதுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது, அது பழவாக மாற முடியாது. மாயா என்பது ஜடம். இப்ப பாருங்க, பேனா எழுதுகிறதுன்னு சொல்றோம். நீ இது ஒரு உதாரணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான இடம். பேனா எழுதுதுன்னு சொல்றோம். இந்த பேனா சூப்பரா எழுதுதுப்பா, எனக்கு இந்த பேனாவே கொடு, கடையில் போய் எழுதுறோம், எழுதி கொடுக்குறான், இந்த பேனா எழுதி பாருங்க அம்மா, எழுதி பாக்குறீங்க, இந்த பேனா சூப்பரா எழுதுது. எங்க உண்மையில கை எழுதுச்சு. நாங்க பக்கத்து நின்று நான் கேட்கறேன், ஏப்பா கை எழுதுதா பேனா எழுதுதா? ஏங்க இருக்கிற குழப்பம் பத்தாது, கடையில் வந்துட்டு ஏங்க இப்படி நோண்டுறீங்கன்னு எனக்கு திருப்பி கேட்பீங்க. சிந்திச்சு பாருங்க, உண்மையில் யாரு எழுதுனா? எழுதுவது யாரு? கையா பேனாவா? கை தானே எழுதுது, அழகா எழுதுதுங்கிறது. பேனா நல்ல பேனான்னு சொல்லலாம். எழுதுங்கிற வார்த்தை யாருக்கு நீங்க யூஸ் பண்ணணும்? கை எழுதுது. அப்ப என்ன? அந்த கை எழுதுன்னா கை தானா எழுதிடுவாங்க? அதுவும் தப்பு. நான் அழகாக எழுதுகிறேன். ஆனா பேசும்போது என்னதான் சொல்றோம்? கடைக்காரு பேனா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, இந்த பேனா வாங்கிக்கிறீங்களான்னு பாருங்க, எழுதி பாருங்க அப்படின்னா, பேனா நல்லா எழுதுங்க, இதே கொடுங்க அப்படின்னு என்ன தெரிஞ்சு கூடாது? பேனா தானாகவே யோசனை பண்ணி, நீ உங்க பேரை எழுதிட்டு வச்சுக்கோங்க, பேனா தானாகவே சிந்தித்து என்ன நம்ம வேற எழுதுமாங்க? அல்லது கை தானாகவே சிந்தித்து உங்க பேரை எழுதுமாங்க? சோ பேனா எழுதுதுன்னா நான் எழுதுகிறேன். அதுக்கு பேனா என்னாச்சு? அந்த இடத்துல கரெக்டான குவாலிட்டியான பேனாவா இருக்கு. பேனா நல்ல பேனா, எழுதக்கூடிய சக்தி படைத்துன்னு சொல்லாமே தவிர, பேனா எழுதுகிறதுங்கிற வார்த்தை, அந்த எழுதுகிறது goes to me. நல்ல பேனா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எங்க போகும்? பேனாக்கு போகும். பேனா எப்படி எழுதும்? யோசனை பாருங்க. அவனா வாழ்க்கையில அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏன் மாயா படைச்சது? நம்ம உலகத்தை பலவாக மாயா பலவாக மாறினால் ஏன் இறைவனுக்கு சொல்ல? மாயா ஜடம்பா, அது எப்படி உனக்கு முன்னால் இருக்கிற நோட்டு பலவாக மாற முடியாதோ, புக்கு பலவாக மாற முடியாதோ, அதை போல மாயாவினால் என்ன பண்ண முடியாது? தனியாக பலவாக மாற. ஏன் ஒரே வேர்டு ஜடம், ஒரே வேர்டு ஜடம். அடுத்தது, அந்த நாம ரூபங்கள் பலவாக ஆகிறது அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னா, அது நாம ரூபங்கள் தனித்து சத்து இருப்பு அதற்கு கிடையாது. பானை என்பது களிமண்ணை தவிர்த்து தனியான அதுக்கு என்ன கிடையாது? சத்து இருப்பு என்பது கிடையாது. சோ இரண்டாவது காரணம், அதுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது. இருப்பில்லாத ஒண்ணு எப்படிங்க பலவாக மாறும்? ஆச்சா. அடுத்து மூணாவது பாயிண்ட், மாயா பிரம்மனை ஆசரித்து இருக்கிறது. அப்போ மாயா தன்னுடைய குணத்தை பிரம்மத்தின் மேல் அத்தியாசம் நடைபெற்று ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. மாயாங்கிற தத்துவம் பிரம்ம தத்துவத்தின் மேல் ஏற்றி வச்சா நமக்கு என்ன கிடைக்குது? ஈஸ்வர தத்துவம் படைக்கிறார் நம்ம சொல்றோம். சோ மாயா தத்துவம் பிரம்மனை மேல் அத்தியஸ்தம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன சொல்லக்கூடாது? மாயா பலவாக மாறினால் நாம் சொல்லும் போது பேனா எழுதுதுன்னு சொல்ற கருத்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பேனா தானா எழுதாது, மாயா தனியாக படைக்க முடியாது. ஏன்னா ஜடம் நாமரூபங்கள்லாம் ஆசிரியம், தனியாக சத்து அது கிடையாது. அடுத்தது அது அத்தியஸ்தம். இந்த மூன்று காரணங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இப்ப இந்த மாயாவுக்கு 2 ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம். ஒண்ணு எந்த விதமான மாற்றங்களும், கெட்டிங் ரெடி ஸ்டேஜ், டார்மன்ட் ஸ்டேஜ் அப்படி வச்சுக்கலாம். மாயா 2 ஸ்டேஜுக்கு
டார்மெண்ட், கெட்டிங் ரெடி ஸ்டேஜ். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ வகுப்புக்கு வந்து உட்காடுறீங்க, இப்போ 5 to 6 வகுப்பு, உங்கள் மனம் 5:10 இருக்கிற மனம் வேற. இப்போ 6 மணி வரைக்கும் கிளாஸு, 5:55 ஆயிட்டா என்ன ஆகுது? மனம் மாறுதா இல்லையா? ஆனால் அங்கே எதை கொண்டிருப்பீங்க, எழுதிக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் என்னாச்சு? முடிய போகுது. அடுத்த வேலையை பற்றி அந்த 6 மணிக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஆயிரும்? அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குதா இல்லையா? அப்போ கெட்டிங் ரெடி டு கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். ஸோ 2 சமயத்தில் நீங்கள் உட்கார்ந்தா இருந்தீங்க. 5:10 நீங்கள் உட்கார்ந்தா இருந்தீங்க, 5:55 உட்கார்ந்து தான் இருந்தோம். ஆனால் 2 மனம் எப்படி இருக்குது? செயல்பாடு வேறு வேறு. அதை போல் மாயாங்கிறது முதல்ல டார்மெண்ட் ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். விதை உறக்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் விதையை நீங்கள் தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்டிங் ரெடி ஸ்டேஜ் ஆயிடுது. தண்ணி எல்லாம் உறிஞ்சி முளை விட ஆரம்பிச்சு, முளைக்கு வேறு மேலே வேறு கீழே மேலே இலை வர ஆரம்பிக்குதா, முளை விடுதா, அந்த ஸ்டேஜ் விதையாத்தான் இருக்கும், உப்பி இருக்கும், வெறும் உப்புதல். சீயத்தே அந்த வேர்டு உபனிஷத்து யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மாயா அந்த எப்படி விதை உப்புதோ அது மாதிரி சீயத்தேங்கிற வேர்டு யூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விதை தூங்கிட்டு இருக்கிற விதை ஒன்று, சீயத்தேங்கிறது கெட்டிங் ரெடி ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று. அந்த மாதிரி மாயை கடந்து வந்து அந்த அப்படி புரிஞ்சுக்கணும். பலவாக மாறினால் டார்மெண்டா இருக்கிற மாயா பலவாக மாறி, நாம ரூபங்கள் அவ்வியக்தமாக இருந்து பல வியக்தமாக மாறுச்சு அப்படின்னு எதை புரிஞ்சுக்கணும்? பகுஸ்யா யாம, இறைவன் கட்டுப்பட்டு காணாமல் போகிறது அல்ல. பால் தயிரா போனதுக்கு அப்புறம் திருப்பி பாலாக முடியாத மாதிரி இறைவன் உலகத்தை படைச்சிட்டு அவரே காணாம போயிட்டா, அப்புறம் இந்த உலகத்தை யாருங்க காப்பாத்துறது? அவர் தன்னுடைய சக்தியை இழந்தாலோ தன்னுடைய சொரூபத்தை இழந்தாலோ படைத்த உலகத்தை யாரு காப்பாத்துறது? சோ எதை படைத்தாலும் அவருக்குள் எந்த மாற்றமும் கிடையாது. அதைத்தான் முக்கியமா நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், அடுத்த மந்திரத்துக்கு போலாம். இது ஒரு ஈஸியான மந்திரம். சூக்ஷ்ம பூத சிருஷ்டி ஸ்டார்ட்ஸ். படிக்கிறேன். தா ஆபக ஐக்ஷந்த பக்வயக ஸ்யாம பிரஜாயே மகீதி தா அன்னம சிஜந்த தஸ்மாத்யத்ர க்வச வஷ்யதி ததேவ பூயிஷ்ட மன்னம் பவத்யத்ய ஏவ ததப்யன்னாத்யம் ஜாயதே. ததக மீனிங் எழுதிக்கலாம். தா சரி, தா அந்த இப்ப எது புரிஞ்சிருக்குது? சூக்ஷ்ம அக்னியிலிருந்து ஆப்பக வந்தாச்சு, 2 பூதங்கள் முடிச்சாச்சு. இப்ப தண்ணியிலிருந்து என்ன வந்தது? அது ஆப்பக. தா அந்த ஆப்பகங்கிறது ஃபெமினைன்பா, அதனால தா வருது ப்ரோனோம். ஏங்க சகவல்ல அப்படின்னா தாங்கிறது ஆப்பக வச்சு இந்த தா மாறு ப்ரோனோம். தா தாகா, ஆக்சுவலா தா இல்ல தாகா, அங்க ஆ வர்றதுனால விசர்க்க டிராப் ஆயிடுச்சு. தாகா ஆப்பக. அடுத்து என்ன பண்ணிச்சாமா? தண்ணீர் என்ன பண்ணிச்சாமா? பக்வயக பிரஜாயே மகி. பக்வய பலவாக, பிரஜாயே மகி பிரப்பேனாக. நான் சொன்னேன் சிருஷ்டியில ஒண்ணு மனசுல சங்கல்பம், அப்புறம் ஆகிறது 2 ஸ்டேஜ் வரும். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுதாமா? தண்ணீர் என்ன நினைச்சுதான்? பக்வயக பலவாக, பிரஜா ஏ மகி பிரப்பேனாக. இங்க அந்த கான்செப்ட் அப்படியே புரிஞ்சுக்கணும். தண்ணீர் வந்து ஜடம், அது தானாக பலவாக மாற முடியாது, அல்ல அடுத்ததாக அது மாற முடியாது. அப்ப பிரம்ம தத்துவம் தண்ணீராக இருக்கிற பிரம்ம தத்துவம் பிரப்பேனாக அப்படின்னு சொல்லிட்டு அன்னம் அசுஜத. அன்னம்னா இந்த இடத்துல பூமிங்க, சாப்பாடுன்னு எடுத்துக்கூடாது. பூமி, பிருத்திவி 3வது பூதம், அக்னி ஆபகா, கடைசி பூதம் பிருத்திவி. அன்னம் மீன்ஸ் பிருத்திவி, பூமி. படைத்தது, ஃபர்ஸ்ட் சிந்தித்தது, அப்புறம் படைத்தது. பலவாக ஆகணும் அப்படின்னு சிந்திச்சது சங்கல்பம். படைத்ததுங்கிறது ஆனதுங்கிறது கிரியா, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அசுஜத பிருத்திவி உணவை, உணவுங்கிற பிருத்திவியை படைத்தது. உடனே டவுட் வரும்,
எப்படிங்க நீர் தத்துவம், இந்த பூமிங்கிறது எவ்வளவு ஹார்டு, நீருங்கிறது லிக்விடு, ஹவு எ லிக்விட் கேன் கிரியேட் எ சாலிட் அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். இதெல்லாம் சூக்ஷ்மங்க, இன்னும் ஸ்தூலத்துக்கு நம்ம என்ன போகல. சூக்ஷ்ம பூத சிருஷ்டியில 3 திரய பூதன்னு சொல்லுவோம். திரயபூத சிருஷ்டி தான் சாந்தோக்கி உபனிஷ் பேசு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், சாந்தோக்கி பேசுவது திரய சூக்ஷ்ம திரயபூத சிருஷ்டின்னு பேர். அதுக்கு பேரு சாந்தோக்கி உபனிஷத்துல சூக்ஷ்ம திரய பூத சிருஷ்டி தான் பேசப்படுகிறது. இப்போ எப்படிங்க நமக்கு மனசு கேட்குது, கேட்க மாட்டேங்குதே, தண்ணியிலிருந்து எப்படி இந்த பூமி வந்திருக்கும் அதுதான் அவர் சொல்றாரு. உதாரணம் கொடுக்குறாரு. மழை பெய்யுது இல்லையா, அவர் கொடுக்குற உதாரணம் நீர்ல இருந்து. மழை பெஞ்சோன்ன நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரமோ காட்டோரமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செடிகள், கோடிக்கணக்கான செடிகள் அப்படியே என்ன ஆகுது, முளைச்சிருக்கா. அங்க எது வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணியிலிருந்து தாவரங்கள் வருதா அப்படிங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, வருஷத்தி உதாரணம். மழை பொழிகிறதோ அப்ப என்ன ஆகுது, பூயிஷ்டம், ஏராளமான பிராக்கெட்ல செடி கொடிகள். பவதி, அது பவத்தினா அது மழை நீர் பலவாக மாறுகிறது, பல செடி கொடி தாவரங்களாக. அது பவதி சிங்குலர் தான், யார் மாறுறது, நீருங்கிறதுனால அங்க சிங்குலர். அது பலவாக மாறுச்சா இல்லையா. அந்த தண்ணீர்ல இருந்து அத்யக ஏவ, அந்த தண்ணீர்ல இருந்து என்ன தோணுச்சு, அன்னாத்வயம், உண்கிற உணவு. அன்னாத்தியம்னா அன்னாத்தியம் அப்படின்னா சாப்பிட்ற உணவு உருவாகிறது. மழை பெஞ்சு தாவரங்கள்லாம் பிருத்திவி தத்துவம் அதுல இருந்து நம்ம என்ன கிடைக்குது, நமக்கு எப்படி உண்கிற உணவு கிடைக்கிறதோ அதை போல் நீர் என்ன ஆச்சுங்க, பிருத்திவி தத்துவம் இருக்கிற செடி கொடிகளாக மாறி எப்படி உணவாக மாறுச்சோ அதை போல். அதனாலதான் என்ன போட்டார் அவரு, பிருத்திவிக்கு என்ன வேர்டு போட்டாரு, அன்னம். பிருத்திவிக்கு ஒரு வேர்டு அன்னம்ங்கிற ஒரு வேர்டு. ஏன்னா அது எல்லா சரீரத்துக்கும் அது பூமி தான் என்னது, அன்ன தத்துவம். பூமியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அன்னம். உடனே ஒருத்தர் கேட்கக்கூடாது, எங்க கொரோனா வருது, அத பூமி தத்துவத்தை அங்க நம்பி இருக்குது அப்படி நீங்க லிங்க் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அது நம்ம தொண்டைக்குள்ள இருக்குது அப்படின்னா இந்த சரீரத்துக்கு என்ன வேணும், பூமி வேணும். கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்டு நீங்க உங்க பாடி உருவாக்கி வச்சிருக்கீங்க, அந்த பாடியே ஒரு ஓரத்துல என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அப்படின்னா இன்டைரக்ட்லி இந்த கொரோனா இஸ் கனெக்டட் டு பூமி தத்துவம். எந்த ஒரு உயிரும் பூமி இல்லாமல் தத்துவ நடுவுல டைரக்டா டிபெண்ட் பண்ணிருக்கலாம், இன்டைரக்டாவும் டிபெண்ட் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல டிபெண்டன்சி எங்க இருக்கும், பூமி தத்துவம் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம். அது ஏதா வேணா எடுங்க, கொசு எடுங்க, ரத்தம் எங்கிருந்து வந்தது நமக்கு, பூமி தத்துவம். நீங்க நினைச்சு பாருங்க, எதை எடுத்தாலும் அது பூமியை தான் நம்பி இருக்குது. எங்க மான் தான் மேயுது, பூமியை நம்பி இருக்குது. சிங்கம் மானத்தான் நம்பி இருக்குது, அந்த மான் பூமியை தான் நம்பி இருக்குது. சோ எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் கொடுக்கக்கூடியது யாரு, பூமினால. அது பூமிக்கு இன்னொரு பேர் என்னது, அன்னம். அப்ப மூணாவது சிருஷ்டி சொல்லியாச்சு. என்ன திரய சூக்ஷ்ம திரயபூத சிருஷ்டியில இப்ப என்ன உருவாயிருச்சு, சூக்ஷ்ம பிருத்திவிங்கிறத பிக்ஸ் பண்ணிக்கணும். அவர் அங்கெல்லாம் சொல்லிட்டு வர மாட்டார், வரிசையா கிரமமா நாமளே என்ன பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல அக்னி, அதுக்கு முன்னால ஆகாசம்லாம் தோன்றி வாயுலாம் தோன்றிதான் என்ன இருக்குது, அக்னி, ஆப்பகா, பிருத்திவி. இப்ப என்ன பார்த்திருக்கோம், சூக்ஷ்ம திரய பூத சிருஷ்டி இஸ் ஓவர். இப்போ ஒரு ஆர்குமெண்ட், ஏன் பஞ்சபூதங்கள் கருத்துக்கள் வராமல், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன் திரயபூத சிருஷ்டி பத்தி பேசுது அப்படின்னா, இந்த உபனிஷத்து 5 பூத சிருஷ்டி வருவதற்கு முன்னால இந்த உபனிஷத்து என்ன இருக்கலாம், தோன்றி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுவுமே
ஒரு ஒரு உயர்ந்த உண்மையை அடையப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதை அடைவதற்கு வழியாக இருந்த தாழ்ந்த உண்மைகள் அப்படியே பாதுகாக்கப்படும் வேதத்துல. ஒரு உயர்ந்த உண்மையை அடையப்படும் போது அதை அடையிறதுக்கு ஒரு வழியில போயிருக்குமா இல்லையா? அந்த வழியா போய்தான் நீங்க அந்த உண்மையை அடைஞ்சிருப்பீங்க. அப்போ அந்த வழியா அதை அடைவதற்கு வழியாக இருந்த தாழ்ந்த உண்மை என்னது 5 பூத சிருஷ்டிங்கிறது உண்மையான தத்துவம். கடைசினா இந்த 3 பூத சிருஷ்டிங்கிறது என்னது ஒரு தாழ்ந்த உண்மையாக இருந்தாலும் வேதம் அதை காப்பாற்றுகிறது. எந்த உண்மையிலிருந்து நீ எந்த உண்மைக்கு போனையோ அப்ப 2வது உண்மைதான் ஃபைனலுங்கும் போது முதல் கண்டுபிடிச்ச உண்மை என்னது? தாழ்ந்த உண்மையை அதைத்தான் பிரிக்கிற. தாழ்ந்த உண்மை உயர்ந்த உண்மை ரெண்டும் உண்மைதான். ஆனா இது தாழ்ந்த, இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு உயர்ந்த உண்மைக்கு போகும்போது வேதம் என்ன பண்ணுது? அந்த தாழ்ந்த உண்மையையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதுங்கிறது விவேகானந்தர் கொடுக்கிற விளக்கம். அதனாலதான் இது இருக்குது, ஏன் உங்க வேதத்துல ஏன் இது இருக்குது அது இருக்குது பதில் சொல்ல தெரியணுமே. அவர் சொன்ன பதில் சொன்னவர் விவேகானந்தர். இது மாதிரி தாழ்ந்த உண்மைகள் எங்க வேதத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? அது எப்படி உண்மை, அந்த ஃபைனல் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எந்த வழியா நம்ம போய் புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த தாழ்ந்த உண்மையும் எங்கள் வேதங்களில் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனா அவர் அப்பவே சொல்லுவாரு, அந்த தேவையில்லாத விஷயம் தான் தெரிஞ்சுக்குங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? மற்ற மதங்களில் இது இல்லைம்பார் உடனே. ஏன்னா அவங்க எல்லா மதமும் ஒரு இடத்த ஒரு உண்மைக்கு போய் சேர்ந்திருக்குது. அது சரியா தப்பால வேண்டாங்க, எல்லா மதமும் ஒரு உண்மையை அடைஞ்சிருக்கு, அதுலதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் உண்மை எது இருக்குதோ ஒரு மதமும். ஆனா அவங்க எதை விட்டுட்டாங்க? நீங்க எதை கடந்து வந்தீங்களோ அந்த தாழ்ந்த உண்மைகளை நீங்கள் விட்டு எங்க மட்டும்தான் நீ நிக்கிறீங்க? ஃபைனல் உண்மையில மட்டும்தான் நீங்க நிக்கிறீங்கன்னு சுட்டி காமிப்பாருங்க. தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் விவேகானந்தா. அவர் கரெக்டா புடிச்சு சொல்லுவார். நீங்கெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டீங்க, பிற எல்லா மதங்களிலும் கடைசியாக அடையப்பட்ட மிக உயர்ந்த தத்துவம் மட்டுமே இருக்குது. அப்ப என்ன பண்ணி அந்த அவங்க மதத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரு. அதை மட்டும் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. இயல்பாகவே அதற்கு முந்தைய நிலைகள் எல்லாமே மறைந்து விட்டன, நீங்க அதை தொலைச்சிட்டீங்க. எதை மூலியமா அந்த உண்மைக்கு வந்தீங்களோ அதெல்லாம் நீங்க என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இப்ப இல்ல, யூ ஹவ் லாஸ்ட் பட் வி மெயின்டைன்ட். That is the difference between you and me, விவேகானந்தர். That is the difference between you and me. ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டாங்க. இவங்கெல்லாம் தாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்த்துனது விவேகானந்தர் தான் நம்பர் 1. ஓகே, இப்ப அடுத்த கருத்து. இப்ப நாம என்ன பண்ணா, இப்ப 2வது முடிஞ்சிருச்சு. அடுத்த செக்ஷன் என்னது? 3வது. மொத்தம் 16 செக்ஷன் இருக்குங்க. அது நம்ம எங்க இருக்கிறப்ப 3வது செக்ஷன். அதான் என்ன சொல்ற, கண்டம்னு சொல்லுவோம். கண்டம்னா செக்ஷன், பகுதின்னு அர்த்தம். இப்ப எங்க போறோம்? 3வது பகுதிக்கு போறோம். இப்ப போறதுக்கு முன்னால 2வது பகுதி ரொம்ப ஷார்ட். என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்வேதகேதுனுடைய ஸ்டோரி வரும். அவன் அவங்க அப்பா படிக்க அனுப்பிச்சாரு, திருப்பி வந்தான். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு தந்தை. அவன் பார்த்தா எல்லா விஷயம் படிச்சவனாட தெரியல. அப்ப அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் உங்க குரு சொல்லி கொடுத்தாரான்னு கேட்க, எனக்கு அந்த குருவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல, தெரிஞ்சது எங்க குரு சொல்லி கொடுத்துருப்பாரு, அவருக்கே தெரியாது நம்ம சொல்ல போக. அப்புறம் இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சத்து லட்சணம். அது பேர் சத் வித்யானே பேரு. எப்படி ஆரம்பிச்சாரு? சதேவ சோமிய, மறந்துட கூடாது, எது சதேவ சோமிய இதமக்ராசீத்து அப்படிங்கிற டீச்சிங் ஆரம்பிக்கிறாரு. சத்துக்கு லட்சணமும் கொடுக்கிறாரு, சத்தை பத்தின அறிமுகம் பண்ணார் அவங்க அப்பா. ரெண்டும் பண்ணார். லட்சணம் எது? சதேவ ஏக்கமேவ அத்விதீயம், அதுதான் அவனுடைய லட்சணம். ஏக்கம் ஏவ அத்விதீயம். அது இல்லாம நிறைய வேர்டு சர்வகதம், நிரவயவம், இந்த மாதிரி வார்த்தைகளும் போட்டு பிரம்ம தத்துவத்தை விளக்குறாரு. மெயினா அவர் சொன்னது ஏக்கமேவ அத்விதீயம். சத்துக்குண்டான லட்சணம், சத்துக்குண்டான அறிமுகம் உங்க அப்பா பண்ணாரு. அடுத்து உடனே என்ன பண்ணாரு? அசத்துக்கு ஆதார நிஷேதக, பூர்வ பக்ஷிக்கு நெகேட் பண்ணாரு. அசத்துக்கு ஆதார நிஷேதக, அசத்திலிருந்து இங்கு எதுவும் தோன்றிருக்க முடியாதுன்னு நெகேட் பண்ணிட்டார். சத்திலிருந்து தான் தோன்றிருக்குன்னு சொன்னா மட்டும் பத்துல. 2வது என்ன சொல்றாரு? அசத்திலிருந்து, அசத்துன்னு எனக்கு சூன்யம், அதுல இருந்து எதுவும் தோன்றி இருக்க முடியாது. ஏன்னா இங்க ஏக்கம்ங்கிற வேர்டு வருது, கவுண்டிங் வருது. அவர் என்ன சொன்னாரு? இல்லாதவனுக்கு என்ன சொல்ல முடியாது? 1 2 எல்லாம் சொல்ல முடியாது, ஏக்கம் சொல்ல முடியாது. காலம் ஆசீத்து, இல்லாதவனுக்கு என்ன சொல்லக்கூடாது? காலம்ங்கிறதும் கிடையாது, எண்ணிக்கையும் வராது.
இல்லாத ஒன்றுக்கு நீ காலமும் சொல்ல முடியாது, எண்ணிக்கையும் சொல்ல முடியாது. ஆனா இங்க 2 வேர்டு வருது. ஆசீத்துங்கிறது காலத்தை குறிக்குது, இது ஏக்கம்ங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லல, அசத்திலிருந்து வந்ததுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்புறம் 3வது என்ன பார்த்தோம், பூத சூக்ஷ்ம பூத திரய சிருஷ்டி இஸ் ஓவர். இதோட 2வது செக்ஷன் முடிகிறது. அடுத்தது 2வது செக்ஷன் முடியுது. அடுத்து இப்ப 3வது செக்ஷன் படிக்கிற மந்திரம். இது அடுத்தது மூவகை உயிரினங்களுடைய படைப்பு. இப்ப என்ன நான் சொன்னேன் இல்லையா, சூக்ஷ்மம் முடிச்சிட்டோமா, அடுத்து நம்ம கணக்கு பிரகாரம் என்ன வரணும், பௌத்திகம் தானே வரணும். வராது. இப்ப எங்க போயிடணும், 4th. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப எங்க போறோம், ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதத்திலிருந்து 4th என்னது, ஸ்தூல சரீரம். பூத்தம் அல்ல, ஸ்தூல சரீரத்துக்கு போயாச்சு. நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லையா சாந்தக்கு புரியாது. என்னங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, திருப்பி வேற வரும். எதுக்கு, சூக்ஷ்மத்துக்கே வரும். சோ இப்ப எங்க நிக்கிறோம், போக போறோம், எங்க நிக்க போறோம், ஸ்தூல சரீர சிருஷ்டி. தேஷாம் படிக்கிறேன், 3வது செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மந்திரம். தேஷாம் கல்வேஷாம் பூதானாம் த்ரீண்யேவ பீஜானி பவந்தி ஆண்டஜம் ஜீவஜம் உத்பிஜ்யவிதி. அழகான மந்திரம். மீனிங் எழுதிங்க. தேஷாம் ஏஷாம் பூதானாம், கழு விட்டுருங்க. தேஷாம், அந்த கழுன்னு ஒரு வேர்டு இருக்கு நடுவுல, அதை விட்டுட்டு தேஷாம் ஏஷாம் பூதானாம், அந்த இந்த உயிரினங்கள் ஸ்தூல சரீரங்கள் அர்த்தம். த்ரீண்யேவா, த்ரீணி ஏவ, அந்த சரீரங்கள் மனிதனுடைய, அதாவது உயிரினங்களுடைய சரீரங்கள், தாவரம் செடி கொடி விலங்குகள் மைக்ரோப்ஸ் மனிதன் மொத்த எல்லா சரீரம். த்ரீண்யேவ த்ரீணி ஏவ, 3 வழியில் பீஜானி பவந்தி பிறக்கின்றன, பிறப்பை உடையதாக இருக்கின்றன. என பவந்தி வருவது பிறப்பை உடையதாக 3 வழிகளில், பீஜானின பிறப்பு, 3 வழிகளில் பிறப்பை அடைவதாக இருக்கின்றன. இந்த சரீரம் எல்லாமே நீங்க மைக்ரோப்ஸ் சரி, தாவரம் செடி கொடி விலங்குகள் மனிதன் எல்லா சரீரமா இருந்தாலும் அது மெத்தட் ஆஃப் பர்த் 3 தான். உலகத்தில் இருக்கிற பிறப்பையே இப்ப 3ஆ பிரிக்கிறாரு. ஆனா உண்மையில் நாம் அதை 4ஆ படிச்சிருப்போம். எந்தெந்த விதத்துல உயிரினங்கள் பிறக்குது, ஃபர்ஸ்ட் சைட் நோட் எழுதிக்க, ஜராயுஜம் அப்படின்னா கர்ப்பத்திலிருந்து தோன்றுவது. ஜராயு அப்படின்னா கர்ப்பங்க, ஜம்முனா பிறப்பு. இப்ப கர்ப்பத்திலிருந்து எது தோன்றுது உங்களுக்கு தெரியும், பாலூட்டிகள் எல்லாமே கர்ப்பத்திலிருந்து தோன்றும். நாய் ஆடு மாடு எல்லாம், மனிதன் எல்லாமே இதுல வந்துருவாங்க. இது ஜராயு ஜம்னு அர்த்தம். ஜராயுஜம் படிக்கூடாது, ஜராயு ஜம் அப்படி படிச்சாதான் புரியும். ஜராயுனா கர்ப்பம். அடுத்து 2வது அண்டஜம். அண்டஜம், அண்டம்னு என்ன, முட்டை. இப்ப முட்டையிலிருந்து பிறப்பு அண்டஜம். யார் யார் முட்டையிலிருந்து பிறக்கிறா, பறவைகள், கோழி புறா எல்லா பறவைகளும், அதுக்கு பேரு அண்டஜம். சில சமயம் இப்படி எடுத்து ஆண்டஜம் சொல்லுவோம், அண்டஜம் போட்டுங்க. முட்டையிலிருந்து பிறக்குது. அடுத்தது உத்பிஜம். உத்பித் அப்படின்னா அப்படி எந்திரிக்கிறது, பூமியை பிளந்துட்டு அப்படி எந்திரிக்கிறது, உத்திஷ்டங்கிற மாதிரி உத்பிஜம். அப்ப யாரு விதையெல்லாம் என்ன பண்ணுது, பூமியிலிருந்து வெளியில் வருதா, தாவரங்கள். உத்பிஜம் மரம், மண்ணை பிளந்து கொண்டு வெளியில வருகிற பிறப்பு. இது 3வது வகையான பிறப்பு. இங்க இந்த 3 தான் சொல்லி இருக்கு. 4வதா ஒண்ணு இருக்கு, ஆனா சாந்தோக்கியத்துல சொல்லப்படல. ஏன் சொல்லப்படலினா காரணம் பாருங்க. 4வது ஸ்வேதஜம். இது சில உபனிஷத்துகள் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம், அப்படிதான். புரியுதுங்களா? இது மனிதர்கள் இல்ல, வேற ஒரு உபனிஷத்தில் இது இருக்கு. என்னது 4வது என்னது, ஸ்வேதஜம் அப்படின்னாங்க. ஸ்வேத ஜம் அப்படின்னா இந்த மனிதனுடைய வியர்வையிலிருந்து தோன்றுவது. ஃபங்கஸ்
சொல்றேன் பார்த்தீங்களா, ஸ்கின் டிசீஸ், முக்காவாசி ஸ்கின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா அந்த வியர்வையிலிருந்து தோன்ற பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ் கிட்டத்தட்ட. இது இங்க சொல்லப்படல. உடம்பிலுடைய வியர்வையிலிருந்து அந்த வியர்வையின் வேண்டாங்க, ஜென்ரல் மாய்ஸ்சர் எடுத்துக்கலாம். அந்த மாய்ஸ்சர்ல இருந்து தோன்றுவது அப்படின்னு அந்த அர்த்தத்தில் எடுத்தாலும் இங்க அது ஏன் சொல்லப்படலினா, கிட்டத்தட்ட இது அண்டஜத்தோட போய் சேர்ந்தது. இதுவும் அண்டஜத்தை நம்ம சேர்த்திக்கலாம். முட்டையிலிருந்து பிறப்பதோடு இதை கொண்டு சேர்த்திக்கிட்டு நாம 3ஆ புரிஞ்சுக்கலாம். 4ஆ இருக்கிற விஷயத்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆக புரிந்து கொள்வதில் தவறில்லை. 5 பூத சிருஷ்டிய சொல்ற இடத்துல 3 பூதம் சொல்வது தவறில்லை. அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும். இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி, அது அப்படித்தான், அவ்வளவுதான். சோ இதுல பாருங்க, இப்ப என்ன சொல்லி என்னென்ன இருக்குன்னு சொன்ன, ஜராயுஜம் இருக்கு, அண்டஜம் இருக்கு, உத்பிஜம் இருக்கு. எது மறைக்கப்பட்டிருக்கிறது? ஸ்வேதஜம்னு புரிஞ்சுக்கணும். இங்க சொல்லல, அதனால இல்லைன்னு போக கூடாது. இப்போ மீனிங் எழுதினா, தேஷாம் ஏஷாம் பூதானாம் த்ரீணி ஏவ பீஜானி பவந்தி. அடுத்தது அண்டஜம். இப்போ வருது பாருங்க உங்களுக்கு, இங்க என்ன வருது? பவத்யந்தி. எஸ், ஆண்டஜம் வருது, விருத்தி எடுத்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ எது ஆண்டஜம்? என்ன? முட்டையிலிருந்து தோன்றுவது. ஜீவஜம் கற்பையிலிருந்து தோன்றுவது. எங்க ஜராயுன்னு சொன்னீங்க? ரெண்டும் ஒரே அர்த்தம் தாங்க. ஜீவஜம்னாலும் ஜராயுஜம்னாலும் ஒரே அர்த்தம் தான். கருவிலிருந்து தோன்றுவது. உத்பிஜம். உத்பிஜம் உங்களுக்கு அதே வருதா? உத்பிஜம் இதி. உத்பிஜம் இதி. இது பூமியை பிளந்து கொண்டு முளையிலிருந்து வருவது, விதையினுடைய முளையிலிருந்து வருவது. முளையிலிருந்து பிறப்பு. அப்ப உயிரினங்கள் 3 வழியில் பிறக்கின்றன. முட்டையில் பிறப்பவை, கருவில் பிறப்பவை, முளையில் பிறப்பவை. ஓகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.